மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள ஒரு புதிய பாடத்தோடு இணைஞ்சு கொண்டிருக்கிறோம். பகுதியவியல் பகுதியில் உள்ள 13வது பாட அழகாக எங்கள்கிட்ட புக்கில் கொடுத்துருப்பாங்க. தரம் 11 விஞ்ஞானத்தில் மின் காந்தவியலும் தூண்டலும் என்று சொல்லக்கூடிய பாடம். இதுவும் பாருங்க எலக்ட்ரிசிட்டின்ற பெரிய ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாட அழகு தான். நான் சொன்னேன் அந்த 10ஆம் வகுப்பில் படிக்க ஓட்டமினியல் ஒரு பாடம் படித்தாங்க. 10ஆம் வகுப்பில் ஒரு பாடலை கடைசியில் கொடுத்துருப்பாங்க ஓட்டமினியல் என்று சொல்லி. எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு, சயின்ஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அடிப்படையான பாடம் ஓட்டமினியல். அதை நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக 11ஆம் வகுப்பில் அந்த ஓட்டமினியல் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக மின் சாதனங்களினுடைய வலு சக்தி என்று சொல்லி அதுவும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாடம் தான். ரைட், ஓட்டமினியல் சார்ந்த ஒரு பாடம் தான். அந்த பாடமும் படித்து முடிச்சிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் புதிய பாடம் மூன்றாவது பாடல், அதாவது ஓட்டமினியல் என்ற பாடத்தில் உள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி என்ற மிகப்பெரிய ஃபீல்டு என்று சொன்னால் அந்த மின்னியல் என்று சொல்லக்கூடிய அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 3வது பெரிய பாடலகு மின் காந்தவியலும் தூண்டலும். ரைட், இது ஒரு மின் சக்தியை காந்தமாக மாற்றி நிறைய வேலைகள் இந்த மின்காந்தவியல் தூண்டல் சம்பந்தமாக பாரும்போது நிறைய விஞ்ஞானிகள் தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. தனியாக ஒரு விஞ்ஞானிக்கு மட்டுமே இந்த கிரெடிட் போகாது. ரைட், மின்காந்தம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கான கிரெடிட் வந்து ஒரு விஞ்ஞானிக்கு மட்டுமே போகாது. நிறைய விஞ்ஞானிகள், எசட் ஒரு விஞ்ஞானி இருக்காரு, ஆம்பியர் ஒரு விஞ்ஞானி இருக்காரு, அது மாதிரி நிறைய மைக்கேல் ஃபாரடே என்ற ஒரு விஞ்ஞானி மிக முக்கியமான விஞ்ஞானி இருக்கார். அப்படி நிறைய விஞ்ஞானி 20-25 விஞ்ஞானிகளுக்கு மேலே டெஸ்லா ஒரு விஞ்ஞானி இருக்கார், தோமஸ் அல்வா எடிசன் ஒரு விஞ்ஞானி இருக்கார். அப்படி இந்த மின்னியல் சார்ந்து சகல விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஒரு பாடம் தான் இந்த மின் காந்தவியலும் தூண்டலும். ரைட், காந்தம் ஒரு மின் சக்தி எப்படி காந்த சக்தியாக ஒர்க் ஆகும், அதை வச்சு நிறைய பயன்படுது. வீட்டில் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம்னா மோட்டரை போடுவோம். மோட்டர் சுற்றி எங்களை தண்ணியை குழாக்கிணத்துக்கு இருக்கிற தண்ணியை மேலே தூக்கி தருது. அது ஒரு மின்காந்த தூண்டல் தத்துவம். அந்த மாதிரி இப்போ வீட்டில் கரண்ட் போட்டுதுன்னு சொன்னால் ஜெனரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ரைட், மின் பிறப்பாக்கிகளை யூஸ் பண்ணுவோம். அங்கே உள்ளுக்குள்ள ஆமேச்சர் சுழண்டு ஒரு கரண்டை எங்களுக்கு உற்பத்தி செய்து தருது. அப்போ அங்கே காந்தம் கரண்டாக மாறுது, இங்கே கரண்ட் காந்தமாக மாறுது. அப்படி இந்த காந்தம் கரண்ட் மின்சக்தி காந்த சக்தி சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு பாடம் இது 11ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க விஞ்ஞானத்தில். ரைட், இதை பற்றின முழு விஷயமும் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, பாடத்துக்குள்ளே போவோம் பாருங்கள். ரைட், ஓகே, மின் காந்தவியலும் தூண்டலும்ன்றது பாடம். இந்த பாடத்தில் வந்து இந்த பாடத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களை பற்றியெல்லாம் இங்கே படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 விஞ்ஞானிகளுக்கு மேலே 20 பேருக்கு மேலே இந்த பாடம் மின்காந்தம் சார்ந்து மின்காந்தம் என்ற தத்துவம் சார்ந்து மின்காந்தவியலும் தூண்டலும் தானே பாடம் படிவே பாருங்க. மின்காந்தவியலும் தூண்டலும் என்று சொல்லக்கூடியது. அப்போ மின்சக்தி காந்த சக்தியை மாறி எங்களுக்கு நிறைய பயன்பாடுகள் செய்ய போகுது, நிறைய வேலைகளுக்கு உதவ போகுது. அப்போ இது பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு அந்த எல்லா விஞ்ஞானிகளுக்குள்ளேயும் பாருங்க அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க நீங்க. இப்போ 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. 11 பிளேயர்ஸும் விளையாடித்தான் அந்த கப் எடுப்பாங்க. வேர்ல்ட் கப் இப்போ வேர்ல்ட் கப் மேட்சை யோசிங்களேன். ஆஸ்திரேலியா டீம் வேர்ல்ட் கப் அடிக்குதுன்னு சொன்னால் அந்த ஆஸ்திரேலியா டீம்ல இருக்க 11 பிளேயர்ஸும் சேர்ந்து விளையாடி தான் அந்த வேர்ல்ட் கப் அடித்தது. ஆனாலும் பாருங்க அதில் ஒரு ஆட்ட நாயகனை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இவர் இல்லைன்னா அந்த மேட்ச் வின் பண்ணி இருக்க இயலாது. இவர் தான் அந்த வெற்றிக்கு காரணம். அப்படி ஆட்ட நாயகன் சொல்லி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் ஒருத்தனுக்கு கொடுப்பாங்க, ஒரு அவார்டு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லி ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க. அந்த 20 பேர், அந்த 11 பேர் வேர்ல்ட் கப் பிளேயர் 11 பேர்ல ஒருத்தனை தானே செலக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி. ரைட், அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்காரங்க. அந்த மாதிரி பாருங்க இந்த மின்காந்த தூண்டல் தத்துவம் தொடர்பாக 20 விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சாலும் 20 விஞ்ஞானிகள் வேறு வேறு காலகட்டங்கள் ஆராய்ச்சி செஞ்சாலும் ஒரு விஞ்ஞானிக்கு தான் ஸ்பெஷலான கிரெடிட் கொடுப்பாங்க. இந்த மின்காந்த தூண்டல் தத்துவம் சார்ந்து ஒரு விஞ்ஞானிக்கு தான் ஸ்பெஷலான முழு கிரெடிட்டும் அவருக்கு தான் போகும். என்ன காரணம்? மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினவர். ரைட், மின்னியல் நீங்கள் சின்ன வகுப்பில் கதை படிச்சிருப்பீங்க. தோமஸ் அல்வா எடிசன் மின்குமலை கண்டுபிடிச்சார். தோமஸ் அல்வா எடிசனுக்கு போட்டி, எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் கட்டாயம் போட்டி இருக்கும். ரைட், அப்போ இந்த மின்னியல் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு இன்னொருத்தர் போட்டியாக வந்தவர் டெஸ்லா. அவர் தான் அந்த காந்தம் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார். ரைட், அப்போ டெஸ்லா தோமஸ் அல்வா எடிசனுக்கான ஒரு போட்டி நடந்தது. அதுக்கு பிறகு இந்த காலகட்டம் தான் இந்த மின்காந்த தூண்டல் தத்துவம் வந்தது. என்ன அப்போ அதில் நிறைய விஞ்ஞானிகள் போராடினாலும் ஒரு விஞ்ஞானி தான் ஸ்பெஷலான விஞ்ஞானி. அவர் தான் மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. ரைட், இதை பற்றிலாம் நாங்கள் படிப்போம். மைக்கேல் ஃபாரடே என்ற விதி என்ற ஒரு பகுதி இருக்கு எங்களோட பாடத்தில். ரைட், மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஸ்பெஷல். மின்காந்த தூண்டல் என்று சொன்னாலே அது மைக்கேல் ஃபாரடே தான். ரைட், மைக்கேல் ஃபாரடே தான் ஸ்பெஷல். அவர் இல்லாமல் இந்த தூண்டல் தத்துவம் எதுவுமே வேலை செய்யாது. வீட்டை நீங்கள் இன்றைக்கு மோட்டர் பாவிப்பார், அந்த மோட்டர் வேலை செய்யாது. ஃபாரடே கண்டுபிடிச்ச தத்துவம் இல்லையென்றால், தத்துவம் அவர் கண்டுபிடிக்கல, தூண்டல் தத்துவத்தை அவர் கண்டுபிடிக்கல என்றால் இன்றைக்கு மோட்டர் இருக்காது, ஜெனரேட்டர் இருக்காது, ஃபோன் இருக்காது. அந்த ஏடிஎம் கார்டுகள், கிரெடிட் கார்டுகள் எல்லாம் வச்சிருப்பேன். அந்த கார்டெல்லாம் காந்தப்புல தத்துவத்தெல்லாம் வேலை செய்யும். ரைட், அப்படி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்திருக்காது. இன்றைக்கு இந்த மைக்கேல் ஃபாரடே அந்த தூண்டல் தத்துவத்தை கண்டுபிடிக்காம இருந்திருந்தால் டெலிஃபோன் பாவிக்கலாது. அப்படி நிறைய வேலைகளுக்கு நிறைய டெக்னிக்கலான ஒர்க்குக்கு இந்த ஃபாரடே கண்டுபிடிச்ச தூண்டல் தத்துவம் உதவுதுன்றதை நாங்கள் பின்னுக்கு தெளிவாக படிவோம். ரைட், இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம்.
ரைட், ஓகே. பாடத்துக்குள்ள போவோம். காந்தவியல் முக்கியமான பாடம், தெளிவாக கவனியுங்க. காந்த இயல்புன்ற ஒரு 3 சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. ரைட், காந்தவியல்பு. ரைட், ஓகே. காந்தங்கள் பொதுவாக பாருங்க, வந்து காந்தங்களை பற்றி நீ சின்ன வகுப்பிலேயே படிச்சிருப்ப. இப்போ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே காந்தத்தை பற்றி நான் சொல்லி தந்திருப்பாங்க. என்ன சின்ன வகுப்புகள். காந்தம் வந்து என்ன செய்யும்? இரும்பு ஆணிகள், இரும்பு பொருட்கள், மற்ற இரும்பு ஊசிகள், இப்படியான பொருட்களை வந்து காந்தம் தன்னை நோக்கி இழுக்கு. அதுதானே காந்தம். இப்போ நான் ஒரு படம் போட்டு தரேன். இது ஒரு காந்தம் மாதிரி யோசி. ரைட், இதை வந்து ஒரு காந்தம் மாதிரி யோசி. இது ஒரு காந்தம் மாதிரி யோசி. இந்த காந்தத்தை சுற்றி பாருங்க, சில இரும்பாணிகளை கொண்டு வச்சு என்றால் இந்த இரும்பாணிகள் வந்து இந்த காந்தத்தை சுற்றி இழுக்கப்படும். ரைட், இரும்பாணிகளுக்கு கிட்ட காந்தத்தை கொண்டு வச்சு என்று சொன்னால் காந்தம் வந்து அந்த இரும்பாணிகளை இழுக்கும். அதுதான் காந்தத்தினுடைய ஒரு இயல்பு. சகல பொருட்களையும் இழுக்கும். ஆனால் நான் பெரும்புதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சகல பொருட்களையும் இழுக்கும் என்று சொன்னாலும் ஒரு பிளவர். இப்போ நான் ஒரு பேனையை வைக்கிறேன், ஒரு பிளாஸ்டிக் பேனை உண்டை வைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக்கால செய்யப்பட ஒரு பேனை உண்டை இந்த காந்தத்துக்கு கிட்ட வச்சுட்டா காந்தம் இழுக்குமோ? இழுக்காது. காந்தம் இழுக்குமா? காந்தம் எப்படி இழுக்கும்? நீ காந்தத்தை பற்றி படிச்சிருப்பேன். இந்த ஒத்த முனைவுகள் ஒன்று தள்ளும், உபாத முனைவுகள் கவரும், இப்படி படிச்சிருப்பேன். இப்ப நோர்த் போல் காந்தத்துக்கு நோர்த் போல் சவுத் போல் சட்ட காந்தம் நீ படிச்சிருப்பேன். 6ஆம் வகுப்பு படிக்க சட்ட காந்தம் படிச்சிருப்பேன். நோர்த் போல் சவுத் போல் இருக்கும். ரைட், வடமுனைவு தென்முனைவு சொல்றது. ரைட், வடமுனைவு தென்முனைவு காந்தத்துல 2 முனைவுகள் இருக்கு. ரைட், இன்னொரு காந்தத்துல அது இன்னொரு நோர்த் போல். ரைட், இங்கே ஒரு நோர்த் போல் இருக்கு, இங்கே ஒரு சவுத் போல் இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் கிட்ட தள்ளினால் காந்தங்கள் தள்ளுப்படும். ரைட், காந்தங்கள் வந்து 2 காந்தங்களை ஒன்று கிட்ட கொண்டு போனீங்கன்னா காந்தங்கள் தள்ளுப்படும். அதுவும் எதிர்முனைவு ஒத்த முனைவுகள். எதிர்முனைவுகளாக இருந்தால் 2 ஒன்று கவரப்படும். இது ஒரு பக்கம் வந்து வடமுனைவாகவும் ஒரு பக்கம் தென்முனைவாகவும் இருந்தால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கருது. ரைட், இதெல்லாம் சின்னோப்பில் படித்தவங்களும் ஞாபகப்படுத்துறேன். ரைட், காந்தத்தை பற்றி படிக்க போகிற பெரிய பாடம் படித்தவங்களும் ஞாபகப்படுத்துறேன். ரைட், இங்கே வந்து சவுத் போல், இங்கே நோர்த் போல் இருக்குது. இங்கே வந்து நோர்த் போல், இங்கே வந்து சவுத் போல். ரைட், வடமுனைவும் தென்முனைவும் இப்போ எதிர் முனைகள் அல்லோ. இது வடமுனைவு தென்முனைவு எதிர்முனை. இப்போ இது ரெண்டையும் கொண்டு காந்தம் ஒன்று கவரப்படும். இந்த இடத்துல கவரும். ரைட், காந்தங்கள் எதிர்முனைவுகள் ஒன்று கவரும், ஒத்த முனைவுகள் ஒன்று தள்ளும். நீ சின்ன வகுப்பிலே பற்றி படிச்சிருப்பேன். காந்தத்தை பற்றின ஒரு அடிப்படையான வழக்கத்தை நீ சின்ன வகுப்பிலே படிச்சிருப்பேன். காந்தம்ன்றது என்ன செய்யும்? சகல பொருட்களையும் இழுக்க மட்டும் படிச்சாரு. இந்த இரும்பு பொருட்களை இழுக்கும், இரும்பாணிகள் அந்த மாதிரி பொருட்களை இழுக்கும். அதுதான் பாருங்க காந்தத்தின் இயல்பு. ரைட், காந்தத்தை கண்ணால காட்டண்டா காட்டல, காந்தத்தினுடைய சக்தியை கண்ணால காட்டண்டா காட்டலாது. இப்போ கடவுளை கண்ணால காட்டண்டா காட்டுவியோ? கடவுள் என்ற சக்தியை கண்ணால காட்டலாது. அது மாதிரி பாருங்க இந்த காந்தமும் அப்படிதான் உண்டு. கண்ணால காட்டு, காந்தத்தின கண்ணால காட்டுனா காட்டலாம். ஆனால் காந்த சக்தி இருக்குன்றதை உன்னை நம்ப வைக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு உன்னை நம்ப வைக்கலாம். ரைட், காந்த சக்தி உண்மையா இந்த உலகத்துல இருக்கு, கடவுள் சக்தி இருக்குன்னு அவங்களை நம்ப வைக்கலாது. பட் காந்த சக்தி இருக்குன்னு நம்ப வைக்கலாம். காந்தத்தை கண்ணால காட்டலாது. காந்த சக்தியை நான் சொல்றது. ரைட், காந்தத்தை கண்ணால காட்டலாம். பட்டமா இருக்கும், சட்ட காந்தமா இருக்கும், ஜூ வடிவ காந்தமா இருக்கும், அப்படி காந்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் காந்தத்தின் சக்தியை வந்து காட்டா காட்டலாது. ரைட், அது எப்படி அதை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணலாம்னு கேட்டால் சில இரும்பாணிகளுக்கு கிட்ட காந்தத்தை கொண்டு போனால் காந்தம் இழுக்கப்படும். ரைட், அது மாதிரி ஒரு காந்தம் இப்போ எதிர் முனைகளை வந்து கிட்ட கொண்டு போனால் காந்தம் இழுக்கப்படும், கவரப்படும். அதை வச்சுக்கொண்டு காந்தத்துக்கு ஒரு புலம் இருக்குது. ரைட், நாங்கள் அடுத்ததை படிக்க போகிறது காந்த புலம். ரைட், இந்த காந்தம் வந்து பாருங்க பிரதானமாக 2 வகையில இருக்குது. ரைட், ஓகே, படிவாக்க கவனிங்க. காந்தம் வந்து பிரதானமாக 2 வகைகள்ல இருக்குது. ரைட், இந்த பாடத்தை கவனிங்க. இது ஒரு காந்தம், ஒரு சட்ட காந்தம் மட்டும் வைங்களேன். ரைட், இங்கே வடிவில் போடக்கூடாது. சட்ட காந்தம். இதை வந்து சவுத் போல் வைக்கிறேன், இதை வந்து நோர்த் போல். 2 போல் இருக்கும். காந்தத்துக்கு வந்து கட்டாயம் வட முனைவு தென்முனை வந்து 2 முனைவுகள் இருக்கும். இதெல்லாம் இங்கே நீ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு சின்ன வகுப்புலேயே படிச்ச நீ என்ன. அப்போ காந்தத்துக்கு வட முனைவு தென்முனை 2 முனைவுகள் இருக்கும். இந்த காந்தத்தை கொண்டு பாருங்க, இந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த ரப்பர் நாடாக்கள், பிளாஸ்டிக் பீனை மூடிகள், அழிப்பானுகள், பிளாஸ்டிக் பொத்தானுகள், தெரியன்னு சொல்லுவாங்க, கடதாசி துண்டுகளுக்கு கிட்ட இந்த காந்தத்தை கொண்டு போனால் இதொண்டையுமே காந்தம் கவராது, காந்தம் வந்து விரும்பாது. இந்த பொருட்களை, இந்த பிளாஸ்டிக்காலான பொருட்களை, தீக்குச்சிகளை, இது எல்லாமே வந்து காந்தம் அவ்வளவு லேசியாக விரும்பாது. அதனால தன்னை நோக்கி இழுக்க போறது இல்லை. காந்தத்துக்கு கட்டாயம் காந்த புலம் இருக்கும். காந்த புலத்துக்குள்ள எந்த பொருள் வந்தாலும் அதை தன்னை நோக்கி இழுத்து விட்டுரும். ரைட், அதான் காந்தம் இந்த இரும்பு பொருட்களை கவர்றதுக்கான காரணம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு படம் இருக்கு பாருங்க. இந்த படத்துல குண்டூசிகளுக்கு கிட்ட காந்தத்தை கொண்டு போறேன். இது வந்து சவுத் போல் வைக்கிறேன், வந்து நோர்த் போல் சும்மா குறிக்கிறேன். ரைட், அப்போ இந்த குண்டூசிகளுக்கு கிட்ட காந்தத்தை கொண்டு காந்தம் வந்து பாருங்க இந்த குண்டூசிகளை இழுத்து போடுது, தன்னை நோக்கி இழுத்து போடுது. காந்தம் வந்து குண்டூசிகளை தன்னை நோக்கி இழுத்து போடுது. ரைட், அந்த மாதிரி இந்த விரைதல் ஊசின்னு சொல்லுவாங்க, ட்ராயிங் பின்னு சொல்லுவாங்க. குண்டூசிகள் இருக்குது, கடதாசி கவிகள் இருக்குது, காப்பூசிகள், இந்த சட்டைகளை ஊதுற இந்த காப்பூசிகள். ரைட், அது மட்டும் இரும்பாணிகள், இது எல்லாத்தையும் பாருங்க இந்த காந்தம் இழுக்குது. அது ஏன் அந்த இரும்பாணிகளை காந்தம் இழுக்குதுன்னு சொன்னால் காந்தத்துக்கு ஒரு புலம் இருக்கு. ரைட், நாங்கள் தெளிவாக இடத்துல பார்ப்போம். ரைட், தொடர்ச்சியா பார்ப்போம். இங்கே பாருங்க காந்த புலம் என்று சொல்லி. ரைட்,
இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க ரைட். காந்தத்துக்கு இருக்கிற புலம். இப்போ நானும் சும்மா ஒரு கதைக்கு விளக்கத்துக்காக ஆகிக்கணும். இங்கே இப்படி ஒரு காந்தம் இருக்குன்னு வைப்போம். இது ஒரு சட்ட காந்தம் வந்து சும்மா கருது ரைட். இதை வந்து நோர்த் போல் வடமுனைவு, இதை வந்து தென்முனைவுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காந்தம் பாருங்க தன்னை வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி கட்டாயம் ஒரு காந்த விசை கோடுகள் பாயப்படும். வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசை கோடுகள் எல்லா திசைகளிலையும் கருதப்படும். இப்படி பாயும். வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசை கோடுகள் பாயும் ரைட். தெளிவாக எடுத்து வச்சுக்கொள்ளும். காந்த விசை கோடுகள் எப்படி பாயும் என்றால் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசை கோடுகள் பாயும் ரைட். அப்படி பாயக்குள்ள அது அதனுடைய செல்வாக்கிற்கு உட்பட அந்த காந்தத்தினுடைய செல்வாக்கிற்கு உட்படத்தக்க ஒரு வெளி ஒன்று வெளி இதில் வந்து ஸ்பேஸில் வந்து எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காந்தத்தினுடைய வலிமையை பொறுத்து ரைட். காந்தத்தினுடைய வலிமையை பொறுத்து தனக்குன்னு சொல்லி தன் ஏரியான்னு சொல்லி கொஞ்சம் ஏரியாவை வச்சிருக்கு. இப்போ காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குன்றால் சிங்கம் வந்து பாருங்க தனக்குள்ள ஏரியான்னு ஒரு ஏரியா வச்சிருக்கும். அந்த ஏரியாவுக்கு அவர்தான் ராஜா ரைட். அந்த மாதிரி பாருங்க காந்தம் வந்து தனக்குள்ள ஒரு ஏரியாவை வச்சுக்கொள்ளும். அது எப்படி அதை வகைப்படுத்துனால் நோர்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகளை அனுப்பி அந்த காந்த விசை கோடுகள் செல்வாக்கு செலுத்துற அந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் குறிப்பிட்ட இந்த இரும்பாணிகளோ அல்லது இந்த குண்டூசிகளோ விரதல் ஊசிகளோ அந்த மாதிரி அந்த இரும்பாலான பொருட்கள் வந்து வரைக்குள்ள தன்னை நோக்கி இழுத்துக்கொள்ளும். அப்ப காந்தத்தினுடைய செல்வாக்கிற்கு உட்படுத்தப்பட்ட அந்த வெளியைத்தான் காந்த புலம் என்று சொல்லுவோம். இங்க வேற வழியில சொல்லுகிறது. ஒவ்வொரு காந்தத்தையும் சுற்றி அதன் செல்வாக்கிற்கு உட்படத்தக்க வெளியுண்டு. இந்த வெளிதான் காந்த புலம் எனப்படும் என்று புக்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. காந்தம் வந்து தன்னை நோக்கி இழுக்க போற அந்த இரும்பு பொருட்கள் இழுக்க போது அந்த எவ்வளவு வெளிக்குள்ள வச்சு இழுக்குதோ அவ்வளவு வெளியும் காந்த புலம் ஆகும். இப்ப இந்த இரும்பாணிகள் வந்து ஒரு இரும்பாணி வந்து இதுல இருக்கு. ஒரு இரும்பாலான ஆணி ஒன்று இதுல இருக்குது. இந்த ஆணியை இந்த காந்தம் பிடிச்சு இழுக்குமான்னு இழுக்கும். என்ன காரணம்? காந்தத்தினுடைய புலத்துக்குள்ள இருக்குது. காந்த புலம் ஃபீல்டு என்று சொல்லுவாங்க ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரைட். அந்த ஃபீல்டுக்குள்ள இரும்பாணி இருக்கிறபடியா இப்ப நான் இந்த இடத்துல ஒரு இரும்பாணி இருக்குது. காந்தம் இங்க இருக்குது. இப்ப இந்த இரும்பாணியை காந்தம் இழுக்குமா? இது ஒரு இரும்பாணின்னு யோசி. இரும்பாணி இந்த இரும்பாணியை இந்த காந்தம் இழுக்குமான்னு கேட்டா கடைசி வரையும் இழுக்காது. என்ன காரணம்? காந்தத்தினுடைய புலத்துக்குள்ள அந்த இரும்பாணி இல்லை. சோ காந்தத்தினுடைய புலத்துக்குள்ள அதாவது காந்தத்தினுடைய செல்வாக்கிற்கு உட்படுத்தப்பட்ட வெளிக்குள்ள எந்த பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருட்களையும் காந்தம் பிடிச்சு இழுக்கும். அது பிளாஸ்டிக்கான பொருட்கள் இழுக்கான்னு பார்த்தனாங்க. மற்றது இந்த இரும்பாலான பொருட்களை காந்தம் வந்து இழுக்கும் ரைட். அந்த காந்தத்தினுடைய செல்வாக்கு உட்படுத்தக்க வெளி அதாவது காந்த புலம் என்று சொல்லுவோம் ரைட். அந்த புலத்துக்குள்ள பொருள் வந்தா இழுக்கும் என்று கதைச்சிருக்கிறோம் ரைட். ஓகே. காந்தங்கள் பொதுவாக ரெண்டு வகையில இருக்கு ரைட். காந்த புலம் என்ன விளங்கிடும்? காந்தம் என்ன விளங்கிட்டு காந்த புலம் என்ன விளங்கிட்டு. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. காந்தம் வந்து ரெண்டு வகை பிரதானமா இருக்கும். ரெண்டு வகையான காந்தங்களை வந்து பிரதானமா ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதலாவது வகை வந்து பாருங்க நிலையான காந்தங்கள். அது அந்த சட்ட காந்தம், ஜூ வடிவ காந்தம், நிலையான காந்தங்கள் ரைட். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் இந்த சட்ட காந்தம், ஜூ வடிவ காந்தம் ரைட். அந்த சில மைக்குகளுக்குள்ள இருக்கும் பாருங்க சின்ன சின்ன காந்தங்கள். அதை பற்றி தான் பின்னுக்கு தெளிவாக படிவோம். எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய பிரிவு இருக்குது ரைட். அதுக்குள்ள போய் இந்த காந்தங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, ஒரு சவுண்ட் வேவ் எப்படி எலக்ட்ரிக் வேவாக மாறுது, அதை பற்றி தான் தெளிவாக நாங்கள் பிறகு எலக்ட்ரானிக்ஸ் அந்த பெரிய பாடத்தில் படிப்போம். இப்போ நாங்கள் தெளிவாக எடுத்து வச்சு காந்தத்தை பற்றி தெளிவாக எடுத்து வச்சுக்கொள்வோம் ரைட். ஜூ வடிவ காந்தம் இருக்குது, சட்ட காந்தம் இருக்குது, அந்த மைக்குள்ள அந்த வட்ட காந்தம் இருக்குது ரைட். வட்ட வடிவிலான காந்தம் இருக்குது. அப்படி நிறைய டைப் காந்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உபகரணம் மாதிரி ஒன்று தருவாங்க. என்ன அது வந்து நிலையான காந்தங்கள். இன்னொன்று நாங்கள் உருவாக்கலாம் பாருங்க மின் காந்தங்கள். அதுதான் இங்கே ஸ்பெஷல் எனக்கு தேவையானது. மின் காந்தம் ரைட். எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குதானே ரைட். மின் சக்தி இருக்குதானே, அந்த சக்தியை இந்த காந்தம் போல நாங்கள் மாற்றி கொண்டு பயன்படுத்தலாம். காந்தம் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல இந்த மின் காந்தம் போல நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மின் காந்தங்கள் புரியறதுக்காக ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சின்ன பிள்ளை படிச்ச விஷயம் தான். சும்மா ஒரு விளக்கத்துக்காக நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 4ஆம் வகுப்பு படிக்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க ரைட். இந்த ஸ்காலர்ஷிப் படிக்கிற டைமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க. நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் ரைட். உனக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறேன். சின்ன வகுப்பிலேயே படித்த விஷயம் தான். காந்தம் பற்றி சின்ன வகுப்பில் படித்த ஒரு விஷயம் பாருங்க. இப்படி நீ செஞ்சு பார்த்துருப்பேன். சில ஸ்கூலில் உனக்கு 4ஆம் வகுப்பு படிக்கிற டைமில் 5ஆம் வகுப்பு படிக்கிற டைமில் சொல்லி தந்திருப்பாங்க. ஒரு இரும்பாணி ஒன்று இருக்குது ரைட். இதை வந்து ஒரு இரும்பாணி மாதிரி யோசி ரைட். இது ஒரு இரும்பாணி மாதிரி யோசி ரைட். இப்போ என்ன செய்வாங்க, இந்த இரும்பாணியில் வந்து பாருங்க ஒரு செப்பு கம்பி எடுத்து கோயில் பண்ணுவாங்க. அதாவது சுற்றுவாங்க. ஒரு செப்பு கம்பி எடுத்து இந்த இரும்பாணியில் சுற்றுவாங்க ரைட். ஒரு செப்பு கம்பி எடுத்து இந்த இரும்பாணியில் சுற்றி போட்டு இப்போ இந்த ரெண்டு முனைகள் இந்த செப்பு கம்பியினுடைய இந்த ரெண்டு முனைகளையும் பாருங்க ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணி இருப்பாங்க ரைட். கனெக்ட் பண்ணி ஆச்சு. இது வந்து பாசிட்டிவ் வந்து எடுக்கிறேன், இதை வந்து நெகட்டிவ் வந்து எடுக்கிறேன் ரைட். ஒரு பேட்டரியில வந்து இரும்பாணியை கொண்டு போய் இரும்பாணியில ஒரு கோயிலை வந்து சுற்றி போட்டு, அதாவது ஒரு செப்பு கம்பியை சுற்றி போட்டு நான் விதத்தில் குறிச்சு காட்டுறேன். இதை வந்து ஒரு இரும்பாணி மாதிரி யோசி. மெல் இரும்பாணி. இதை வந்து இந்த கோயில் ரைட். செப்பு கம்பி என்று யோசி. செப்பு கம்பி. இதை வந்து பேட்டரி ரைட். ஓகே. இந்த 3 உபகரணங்களை மட்டும் பாவச்சு ஒரு சிம்பிளான ஒரு
எக்ஸ்பெரிமெண்ட் ரைட், ஒரு பரிசோதனை உண்டு. இது சின்னமோபில் ஸ்காலர்ஷிப் படிக்கிற டைம்லேயே இதை பற்றி கேள்விப்பட்டுட்டேன், நம்ம சொல்ல விளங்கப்படுத்துறேன் ரைட். ஓகே, இப்போ என்ன நடக்க போதுன்றால் இங்கே பாசிட்டிவ் முனையில இருந்து நெகட்டிவ் முனையை நோக்கி கரண்ட் வந்து போகும். இது வந்து நெகட்டிவ் முனை ரைட். ஓகே, இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ல இருந்து வேற வெளிக்கிற கரண்ட் இந்த செப்பு கம்பிகளால் போய் இந்த கோயிலுக்குள்ளால போய் சுற்றி கொண்டு வந்து இந்த கோயிலெல்லாம் சுற்றி கொண்டு வந்து இந்த பக்கத்தால் வந்து இப்படி மைனஸாக அடையும். அப்போ ப்ளஸ்லேருந்து வெளிக்கிட்டு ஒரு சர்க்கிட் வந்து இங்கே பூரணப்படுத்தப்பட்டிருக்கு ரைட். ஒரு வளங்கள் எடுத்து நான் ஒரு 1.5 வோல்டேஜ் வந்து வைக்கிறேன். 1.5 வோல்டேஜ் வளங்கள் எடுத்தவங்கள ஒரு பேட்டரி உண்டு. இங்கே அப்படி மெல்லிரும்பாணியில் சுற்றி போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன நடக்க போதுன்றால் இந்த இரும்பாணி இருக்குதானே, இந்த இரும்பாணி இருக்குதானே வேறு, இந்த இரும்பாணி வந்து ஒரு காந்தமாக வேலை செய்யும். இது நீ சின்ன வகுப்பிலே கேள்விப்பட்ட விஷயம். இந்த இரும்பாணி காந்தமாக வேலை செய்யும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இரும்பாணிக்கு கிட்ட சில குண்டூசிகளை கொண்டு போகிறது அல்லது ஒரு சின்ன இரும்பாலான பொருட்கள், சின்ன சின்ன இரும்பு துகள்கள், அதுகளை கொண்டு போனால் இந்த காந்தம் மாதிரி அது ஒட்டும். அது எப்போ ஒட்டுமென்று கேட்டால் இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் ஓடுற வரைக்கும் தான் ஒட்டும். பேட்டரியை நீ ரிமூவ் பண்ணி விட்டால், பேட்டரியை நீ எடுத்து விட்ட, அந்த பேட்டரியை இப்போ நீ எடுத்து விட்டால் இந்த அந்த இரும்பாணி வந்து காந்தமாக தொழிற்படாது ரைட். இந்த விஷயம் தெளிவாப்பார். இந்த இரும்பாணியில் ஒரு கோயில் ஒன்று சுத்தப்படுறது, அதாவது கோயில் நான் சொல்றது இங்கே ஒரு செப்பு கம்பியை சுற்றுறது அந்த இரும்பாணியில் சுற்றி போட்டு ஒரு பேட்டரியில கொடுத்து கனெக்ட் பண்ணினால அந்த இரும்பாணி வந்து வேறும் காந்தமாக தொழிற்படும். இந்த இரும்பாணி ஒரு காந்தமாக தொழிற்படும். அது எப்படி நாங்கள் ப்ரூவ் பண்றது? ஒரு காந்தம் வந்து நாங்கள் எப்படி அதை நம்புறதுன்னு கேட்டால் நமக்கு கட்டாயம் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையும் பாருங்க கேள்வி கேட்கணும். இவர் சும்மா இரும்பாணி வந்து காந்தம் மட்டும் தொழிற்படுப்பா நாங்கள் நம்பிடாது, நீ செய்து காட்டப்பதான் நம்புவேன் ரைட். அப்போ அந்த இரும்பாணி கிட்ட சின்ன சின்ன இரும்பு பொருட்கள், இரும்பு ஊசிகளை கொண்டு போகும். அந்த ஊசிகளை இந்த காந்தம் மாதிரி கவரும், இந்த இரும்பாணி வந்து கவரும். ஆகவே அங்கே இரும்பாணி ஒரு காந்தமாக தொழிற்படுகிறது ரைட். ஒரு முடிவு எடுக்கலாம் ரைட். ஓகே, இப்போ இது காந்தமாக ஏன் தொழிற்படுது, எப்படி அது தொழிற்படுது என்று கேட்டால் இந்த மின்சக்தியை இன்புட் பண்றதானே, பேட்டரியில இருந்து மின்சக்தியை இன்புட் பண்றதானே, அந்த மின்சக்தி தான் பாருங்க இங்க காந்த சக்தியாக மாற்றப்படுது. அப்ப இங்க சக்தி மாற்றம் என்ன? மின்சக்தியை இன்புட் பண்றாய், அது வந்து எனக்கு காந்த சக்தியாக மாறுது ரைட். அப்ப மின்சக்தி காந்த சக்தியாக மாறுது. இது உண்மையாண்டு கேட்டால் உண்மை. மின்சக்தி காந்த சக்தியா மாறுது உண்மையாண்டு கேட்டால் உண்மை. அது எப்படி உண்மைன்னு நம்பலாம்? இந்த பேட்டரியை நீ ரிமூவ் பண்ணினால், அதாவது மின்சக்தியை கொடுக்காத நேரத்துல அந்த இரும்பாணி வந்து காந்தமாக வேலை செய்யாது. இரும்பாணி கிட்ட நீ எவ்வளவுதான் இரும்பு பொருட்களை கொண்டு போனாலும் அது கவராது, காந்த மாதிரி வேலை செய்யாது ரைட். அப்ப இரும்பாணி காந்த மாதிரி வேலை செய்யாது. இப்ப இந்த பேட்டரியை நீ கொடுக்காத நேரத்துல, பேட்டரியை கொடுத்தால் தான் அது இரும்பாணி காந்தமாக வேலை செய்யும். ஆகவே ஒரு முடிவெடுக்கலாம், இது ஒரு மின்காந்தம். எப்படி மின்காந்தம் முடிவாக சொல்லலாம்? மின்சக்தியை இன்புட் பண்ணி காந்த சக்தியாக மாற்றி என்னுடைய தேவைகளுக்காக நான் பயன்படுத்த ஒரு காந்தத்தை நானே உருவாக்குறேன். எப்படி உருவாக்குறேன்? மின்சக்தியை கொடுத்து உருவாக்குறேன். ஆகவே இது ஒரு மின்காந்தம். இது சின்ன வகுப்பில் படிச்ச மின்காந்தம். இதுக்கு நல்ல ஒரு இதை விட எக்ஸாம்பிள் சொல்லலாம் ரைட். மின்காந்தத்துக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். மின்சக்தியை இன்புட் பண்ணி காந்த சக்தியாக மாற்றி என்னுடைய தேவைகளுக்கு நான் பயன்படுத்தி கொள்றேன். காந்தம் பயன்படுற தேவைகள் நிறைய இருக்கு, அதற்கான எப்படி மின்காந்தங்களை பயன்படுத்தி கொள்றேன் ரைட். மின்காந்த தூண்டலும் இப்படித்தான் அதெல்லாம் பின்னுக்கு நீங்கள் தெளிவாக பாடங்கள் படிக்க உங்களுக்கு விளங்கும். மின்காந்த தூண்டலும் இப்படி தவிர கட்டாயம் மின்காந்த தூண்டல் ஒரு கோயில் இருக்கு ரைட். இப்படி ஒரு கோயில் கட்டாயம் இருக்கு. இந்த கோயிலில் தான் பாருங்க அழுத்தம் தூண்டப்படும் ரைட். தூண்டல் அழுத்தம் பண்ணுறேன் நான் பின்னுக்கு தெளிவாக வெளியே பாடம் படிக்க எங்களுக்கு விளங்கும் ரைட். இப்போ மின்காந்த மடங்களுக்கு என்ன விளங்கிட்டு அடுத்த விஷயம் பார்ப்போம். இங்கே பாருங்க, இதில் தான் காந்தம் பட்டத்தில் தெளிவாக காட்டிக்கிற பாருங்க வடிவ ரைட். இந்த கடல்ல வந்து கடல் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். இந்த கடல்ல போய் மீன் பிடிக்கிற டைம்ல பாருங்க, இந்த கடல்ல போய் எங்கே இடங்கள்ல மாட்டிடுவாங்க ரைட். இப்போ தெரியாத இடங்கள் எங்கேயா தீவுகள் தெரியாத இடங்களவே மாட்டிடுவாங்க. அப்படியான நேரத்தில் நான் எந்த டிரெக்ஷன்ல போகணுமன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காந்தம் புவி காந்த புலம் என்று சொல்றது ரைட். பூமிக்கு ஒரு காந்த புலம் இருக்குது ரைட். திசைகாட்டியை பயன்படுத்தி ஒரு திசைகாட்டி எடுத்து வச்சோம்னால் வடமுனைவு தென்முனைவை நோக்கி அந்த காந்தப்புலத்தினுடைய வடமுனைவு காந்தப்புலத்தினுடைய தென்முனைவை நோக்கி அந்த திசைகாட்டி இருக்குமென்று இது 6ஆம் வகுப்புலேயே சயின்ஸில் படித்தது தான் ரைட். அப்படியான ஒரு விஷயம், அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த திசைகாட்டியை பயன்படுத்தி தான் பாருங்க மாலுமிகள் அந்த கடலில் வேலை செய்கிறவங்க எந்த டிரெக்ஷனில் நாங்கள் இப்போ போகணுமன்றதை திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசைகாட்டி மூலமாக திசையை அறிஞ்சு கொண்டு அந்த திசையில் அவங்க பயணம் செய்வாங்க ரைட். அப்படியான நிறைய பிரயோகங்கள் இருக்குது காந்தத்தை பற்றி ரைட். இப்போ வேறு படத்தில் போட்டு இந்த படத்தை கவனிங்க ரைட். இது ஒரு சட்ட காந்தம் ரைட் ரைட். திசைகான்ற ஒரு காந்தப்புலம் காந்தம்னு சொன்னால் இது ஒரு சட்ட காந்தம். படி உனக்கு விளங்கப்படுத்திருப்பாரு. இது ஒரு சட்ட காந்தம். இங்கே வந்து நோர்த் போல் வடமுனைவு இருக்குது, இங்கே வந்து சவுத் போல் தென்முனைவு இருக்குது. நான் சொன்னால் காந்த விசை கூட எப்பவுமே வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கித்தான் போகும். இதில் காட்டுகிற வடிவேப்பார் காந்த விசை கோடுகள் இதை சொல்றது ரைட். இந்த கோடுகள் வந்து காந்த விசை கோடுகள். இந்த காந்த விசை கோடுகள் எவ்வளவு தூரம் பரம்பி இருக்குதோ அவ்வளவுமே காந்த புலம்.
காந்தத்தினுடைய செல்வாக்கு உட்படுத்தத்தக்க வழி. ரைட், ஓகே. அப்ப இவ்வளவுமே வந்து காந்தப்புலம். இப்போ காந்தப்புலம் வேலை செய்யற ஏரியாவில் கூட இவ்வளவுக்கு என்ன காந்தம் வேலை. இதுக்கு வெளியில நீ எவ்வளவு இரும்ப கொண்டு போனாலும் அங்க காந்தம் கவர போறது இல்லை. ரைட். அப்ப காந்தம் வந்து எந்த ஏரியாவுக்கு வரும்? தனக்குள்ள உள்ள தன்னை சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும்தான் காந்தம் கவரும். அது ஒரு குறிப்பிடத்தக்க வழியா இருக்கு. ஒருவேளை சில காந்தங்களுக்கு பெரிய வழி இருக்கு. இப்ப பூமி மாதிரி ஆகுது. பூமி எல்லாம் ஒரு பாருங்க ஒரு பெரிய காந்தம். அதான் சகல பொருட்களையும் பிடிச்சி இழுக்குது. மரங்கள் இருக்கிற பழங்களை பிடிச்சி இழுக்குது. ரைட். மேல இருக்கிற கல்லை தூக்கி போட்டீங்கன்னா கல்லை தூக்கி கீழ் நோக்கி வரும். என்ன கல்? என்ன காரணம்? அது ஒரு காந்தம் இழுக்குது. பூமியும் பாருங்க ஒரு காந்தம் தான். புவி காந்த புலம் மாதிரி. அது எப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்றப்ப பூமி வந்து பாருங்க சகல பொருளையும் பிடிச்சி இழுக்குது. இதை வந்து பூமி மாதிரி யோசி. ரைட். பூமி வந்து தன்னை செல்வாக்கு உட்படுத்தக்க வெளியேண்ட ஒரு ஏரியாவை வச்சிருக்கு. இதைத்தான் புவி காந்த புலம்னு சொல்லுவோம். புவி காந்த புலம். ரைட். பூமி தனக்கு தன்னுடைய ஏரியாவுக்குள்ள செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடங்களை வச்சிருக்கு. இதுக்கு வெளியில நீ எங்க என்ன பொருளை கொண்டு போனாலும் அதை பூமி பிடிச்சிருக்கா. விண்கல்கள் எல்லாம் பாருங்க பூமியின் செல்வாக்கு உட்படுத்தக்க வெளியே தாண்டி இருக்கிறதால பூமி பிடிச்சிருக்கா. ரைட். அதை பூமி பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் பூமி காந்த புலத்தால பூமியின் அந்த செல்வாக்கு உட்படுத்தக்க வெளியில் ஏதாவது கல்லோ அல்லது விண்கல்லோ அல்லது ஏதோ ஒன்று வந்துட்டு சொன்னால் தன்னை நோக்கி எரிகல்லோ விண்கல்லோ ஏதோ வந்தா தன்னை நோக்கி அதை இழுக்கும். இப்ப ஒரு கல்லை நீ சும்மா கீழே பூமியில இருந்து ஒரு கல்லத்துக்கு மேல கூடினா தன்னை நோக்கி இழுக்கும். ரைட். அப்ப அங்க ஒரு புவிகாந்த புலம் செல்வாக்கு புவிகாந்த புலம் இருக்குது. பூமி வந்து தன்னுடைய அச்சுப்படி 23 வகை சாய்வில சுத்துது. எல்லாமே சின்ன வகையில படிச்சது என்ன 23 வகை சாய்வில சுத்துதல் அங்க ஒரு புவிகாந்த புலம். பூமியை சுற்றி ஒரு காந்த புலம் இப்படி ஒரு ஷேப்ல அந்த காந்த புலம் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள எந்த பொருள் வந்தாலும் தன்னை நோக்கி இழுத்துக்கொள்ளும். ரைட். அப்ப காந்த விசைக்கூடுகள் காந்த புலத்தில் உள்ள காந்த விசைக்கூடுகள் எப்படி இருக்கும் என்றால் காந்த விசைக்கூடுகள் எப்போதும் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி தான் செல்லும். அந்த தெளிவா எடுத்து வச்சுக்கொள்ள. ஜூ வடிவ காந்தம் நான் சொன்ன ஜூ வடிவ காந்தம் இதை சொல்றது ஜூ வடிவ காந்தம். இந்த காந்தத்தை பேர் இதுல வந்து பாருங்க இப்படிதான் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி தான் காந்த விசைக்கூடுகள் செல்லும். அம்புக்குறியில காட்டிடும். அம்புக்குறி காட்டுற திசையில தான் காந்த விசைக்கூடுகள் போகும். ஏன்னா வடமுனைவில இருந்து தென்முனைவை நோக்கி தான் காந்த விசைக்கூடுகள் போகும். ரைட். ஓகே. அப்ப அந்த ஏரியாவை அந்த காந்தத்தை சுத்தி உள்ள இந்த எவ்வளவு ஏரியாவும் தான் காந்த புலம். காந்தத்தினுடைய செல்வாக்கு உட்படுத்தத்தக்க வெளியேண்டியதை சொல்றது. ரைட். ஓகே. அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு இப்ப ரைட். ஓகே. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, மின் காந்தவியல். ரைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக். நான் சொன்னா தானே இந்த இப்பதான் நான் இப்போ எங்களுக்கு காந்தத்தை பற்றி ஒரு அடிப்படையான விளக்கங்களே கிடைச்சிது. ரைட். சின்ன வகுப்பில் நாங்கள் படித்த விஷயத்தை வச்சுக்கொண்டும் இப்போ நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை பார்த்து ஞாபகப்படுத்துறேன் அதை பற்றி. அப்போ காந்தம் என்ன செய்யும்? காந்தம் வந்து தன்னை நோக்கி ஒரு தன்னை சுற்றி ஒரு வெளியே வச்சிருக்கும். அந்த வெளியை தான் காந்தப்புலம் மட்டும் சொல்லுவோம். அந்த காந்தப்புலத்துக்குள்ள வரக்கூடிய பொருட்களை தான் அது கவரும். அதுக்கு காந்தப்புலத்துக்கு வெளியில் உள்ள பொருட்களை காந்தம் கவர போறது இல்லை. அப்போ காந்தத்தை பற்றி அடிப்படையான விஷயங்கள் கிடைச்சிது. காந்தப்புலங்கள் காந்த விசைக்கூடுகள் எப்பயுமே வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி தான் போகும். ரைட். அதெல்லாம் கிளியராக எடுத்து வச்சுக்கொள்ளும். இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ள அடுத்த பகுதிக்குள்ள வருவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்று சொல்றது. ரைட். மின் காந்தவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ரைட். மின் காந்தவியல். ரைட். இது என்ன மாதிரி என்றால் ஒரு கடத்தியொன்றினூடாக மின்னோட்டம் பாயும் போது அக்கடத்தியை சுற்றி காந்தபுலம் ஒன்று உண்டாகும் என்று ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தவர். இந்த மின்காந்தவியலுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர் என்று சொல்லுவோம் நாங்கள். ரைட். எந்த ஒரு வேலை செய்யக்கையும் ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று போட்டு தானே தொடங்குவோம். விளங்குதானே? அது ஏனென்றால் அப்ப அந்த வேலை வந்து நல்லபடியாக நடக்கணும். அந்த மாதிரி இந்த மின்காந்த தூண்டல் தத்துவத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த கண்டுபிடிப்பு தான். தெளிவா எடுத்து வச்சுக்கோ. மின்காந்தவியல் மின்காந்த தூண்டலுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த கண்டுபிடிப்பு தான். பாருங்க, ஒரு மின் கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாயும் போது அக்கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகிறது. இத்தோற்றப்பாடு மின்காந்தவியல் ஆகும். மின்னோட்டத்தின் பயனாக காந்த விளைவு உண்டாகிறது. மின்னோட்டத்தை தெளிவா பாருங்க, முக்கியமான கருத்து. மின்னோட்டத்தின் விளைவாக பயனாக காந்த விளைவு உண்டாகின்றது என 1819 டென்மார்க் நாட்டு விஞ்ஞானி ஹான்ஸ் கிறிஸ்டியன் எசெட் என்றவர் முதலாக கண்டறிந்தார். யார் கண்டறிஞ்சவர் என்ன கண்டறிஞ்சவர் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அவர் என்ன சொன்னவர், யார் சொன்னாலும் ஏதாவது சொல்லி போட்டு போகலாம். அவர் என்ன சொன்னவர் என்றதான் எனக்கு முக்கியம். என்ன சொன்னவர் அவர்? ரைட். என்ன சொன்னவர்? மின்னோட்டத்தின் பயனாக காந்த விளைவு உண்டாகுது என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு வயருக்குள்ள கரண்ட் போனால் அந்த வயர் வந்து பாருங்க வயரை சுற்றி ஒரு காந்த புலம் உண்டாகும். ரைட். உண்மை ஒன்று இருக்கா பார்ப்போம். அவர் சொன்னது உண்மை ஒன்று. சும்மா நாங்கள் நம்பி போட்டு போகக்கூடாது. யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. விஞ்ஞானம் பண்றது. ரைட். அவர் சொன்னது உண்மை ஒன்று இருக்கா பார்ப்போம். சில விளையாட்டு சில பரிசோதனை நிறைய ஒன்று செய்திருக்கா பார்ப்போம். இவர் பரிசோதனை என்னென்னு பார்ப்போம். ரைட். இந்த எசெட் என்ற ஒரு விஞ்ஞானி செய்த பரிசோதனை. ரைட். ஓகே. அவர் என்ன செய்யறாரு? ஒரு திசைகாட்டியை பயன்படுத்துறாரு. காந்தம் ஒரு கரண்டை சுற்றி காந்தம் வருது. கரண்ட் ஓடினா காந்தம் வருது ஒன்று கண்டுபிடிக்கிறது. ஒரு அதாவது மின் சக்திக்கு வந்து காந்த சக்தி காந்த விளைவு இருக்கும். மின் சக்திக்கு மின்னோட்டத்துக்கு காந்த விளைவு இருக்கான்றத ஒரு பரிசோதனை மாதிரி செஞ்சு அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். பாருங்க, இப்ப ஒரு திசைகாட்டியை வச்சுக்கிறார். சும்மா ஒரு திசைகாட்டியை வைக்கக்குள்ள வந்து பாருங்க, அது நார்த் போல் சவுத் போல் உண்டு. இது நார்த் போல், இது சவுத் போல் உண்டு. அது திசையை காட்டி கொண்டு நிற்குது. ரைட். ஓகே. ஏபி வழியே ஏபி என்ற ஒரு கம்பியில் வச்சுக்க. ரைட். இதோ ஏ என்றும்
இதை வியனை குறித்து இதில் வச்சுக்கிட்டாங்க. ரைட். இப்போ என்ன செய்ய போறார்? இப்போ இந்த திசைகாட்டிக்கு பாருங்க ஒரு தொடுக்கும் கம்பி, அதாவது கடத்தி மின் கடத்திகளை பயன்படுத்தி ஒரு சர்க்கிட் ஒன்று உருவாக்கி இருக்கிறார். ரைட். எஸ்ன்றது ஒரு சுவிட்ச். ரைட். இங்கே 2 உலர் மின்கலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உலர் மின்களை கனெக்ட் பண்ணி இந்த திசைகாட்டிக்கு கரண்டை கொடுக்குது. திசைகாட்டிக்குள்ள வயரை விடுறாரு. இதுக்குள்ளேயும் வயர் போகுது, இந்த திசைகாட்டிக்குள்ளேயும் வயர் போகுது. ரைட். ஓகே. இப்போ என்ன நடக்க போகுது? இந்த பேட்டரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்த வித்தியாசம். ரைட். இப்போ 2 பேட்டரினா நான் நினைக்கிறேன் 3 வோல்டேஜ் அப்ளை பண்றேன். ரைட். 3 வோல்டேஜ் கரண்டை வந்து அப்ளை பண்றார். 1.5 வோல்டேஜ் அழுத்தம் உள்ள 2 பேட்டரிகளை கனெக்ட் பண்ணி இப்போ இந்த ஆலியம் மூடினால் சுற்றில கரண்ட் போக போது பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் இங்க மைனஸ் நோக்கி வரும். இப்படி வெளிக்கிற கரண்ட் வந்து பேரும்போது இந்த குழாய்க்குள்ள இருக்கிற கம்பிக்குள்ளாலையும் போகும். ரைட். ஒரு திசைகாட்டி மாதிரி தான். திசைகாட்டி குழாய்க்குள்ள இருக்கிற கம்பிக்குள்ளாலையும் கரண்ட் போகும். ரைட். ஓகே. இப்படி போய் சுவிட்ச் வந்து பூரணப்படுத்தி போட்டு. ரைட். ஓகே. இப்போ இந்த குழாய்க்குள்ள இருக்கிற கம்பிக்குள்ளாலையும் கரண்ட் ஓடினால் அந்த மின் கடத்திக்கு வந்து பாருங்க காந்தப்புலம் கடத்தி ஒன்றுக்குள்ளால கரண்ட் ஓடினால் கட்டாயம் அதை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும்ன்றதான் விஞ்ஞானி எசட்டினுடைய கருத்து. அப்ப இந்த திசைகாட்டிக்குள்ள இருக்கிற கம்பிக்குள்ளால கரண்ட் ஓடினாலும் இந்த குழாய்க்குள்ள இருக்கிற கம்பிக்குள்ளால கரண்ட் ஓடினாலும் அந்த கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி அது காந்தப்புலத்தை உண்டாகினால் இதில் ஒரு திரும்பலை ஏற்படுத்தும். இந்த திசைகாட்டியினுடைய திசையில ஒரு திரும்பலை ஏற்படுத்தும். ரைட். ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை மாற்ற மட்டும் ஒரு காந்தப்புலத்தின் உள்ள வெளியுக்குள்ள இன்னொரு காந்தத்தை கொண்டு போனால் அந்த மாற்றத்தை காந்தத்தை வந்து அசைக்கும். ரைட். அதனாலதான் நாங்கள் அதை சக்தி என்று சொல்றோம். சக்தி என்றா என்ன? ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேணும், ஏதோ ஒரு வேலையை செய்யணும். இப்போ நீ வீட்டில் ஒரு வேலை செய்யாம சும்மா இருந்தீங்கன்னா அம்மா என்ன சொல்லுவா? இது சடம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன சடம்ண்டா சடப்பொருள். ரைட். சடப்பொருள்னா ஒரு வேலையும் செய்யாது. ஆனால் சக்தி என்ன கட்டாயம் வேலை செய்யும். அப்போ காந்தத்துக்கு சக்தி இருக்கான்னு இருக்கு, கட்டாயம் இருக்கு. அது வேலை செய்யுது. இரும்பாணிகளை அசைக்குது. அப்போ ஒரு வேலையை செய்யுது. விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் அது இருந்தாலே அது ஒரு வேலை தான். அப்ப வேலை செய்யக்கூடிய ஆட்டில தான் நாங்கள் சக்தி என்று கதைப்போம். அப்ப காந்தத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, வேலையை செய்யுது. அப்ப இங்க பாருங்க, இதுல இவர் எசட் என்ற விஞ்ஞானி என்ன பரிசோதனை செய்து வரேன்டா, ஒரு திசைகாட்டிக்குள்ள கம்பியை கொடுத்து அந்த கம்பியை ஒரு சைக்கிள் கனெக்ட் பண்ணி படத்துல காட்டின மாதிரி இப்படி படத்துல காட்டின மாதிரி சைக்கிள்ல கனெக்ட் பண்ணி இருக்கு. ரைட். இப்படி கனெக்ட் பண்ண உடனே என்ன நடக்கண்டா, இந்த திசையில ஒரு திரும்பலை ஏற்படுத்துது. இந்த திசைகாட்டிக்குள்ள இருக்கிற அந்த குழாய்க்குள்ளால போற கம்பிக்கையும் கரண்ட் ஓடைக்க அந்த கம்பியை சுத்தியும் ஒரு காந்தப்புலம் உண்டாகுது. ரைட். இந்த கரண்ட் ஓடினா கரண்டால மின்னோட்டத்தினால அந்த ஒரு காந்தப்புலம் உண்டாகுது என்றதை கண்டுபிடிச்சார். அப்படி அது உண்டாகுன்றது எப்படி நிரூபிச்சாருன்னு கேட்டா, இந்த திசைகாட்டில ஒரு திரும்பல் ஏற்படுது. ஆனால் இந்த பேட்டரியை இப்ப ரிமூவ் பண்ணி, அல்லது இந்த ஆலியை ரிமூவ் பண்ணி, பேட்டரியை ரிமூவ் பண்றதை விட இந்த ஆலியை ரிமூவ் பண்றதுதான் பெட்டர். ரைட். ஆலியை ரிமூவ் பண்ணினால் மின்னோட்டத்தை கொடுக்கல, அப்ப இந்த வயருக்குள்ள கரண்ட் ஓடையில. அப்படி ஓடாத சந்தர்ப்பத்தில் அந்த திசைகாட்டி திரும்பலை ஏற்படுத்தல. திசைகாட்டி வடக்கு தெற்கு முனைவிலே இருக்குது. அப்ப ஆனா திருப்பி அந்த சுவிட்சை ஒன் பண்ணின உடனே திசைகாட்டில திரும்பல் ஏற்படுது. திருப்பி அந்த சுவிட்சை ரிமூவ் பண்ண உடனே திசைகாட்டில திரும்பல் ஏற்படையில. அப்ப அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், மின்னோட்டத்துக்கு தான் காந்த விளைவு இருக்குது. மின்னோட்டம் இருந்தால் காந்தம் இருக்கும், மின்னோட்டம் இல்லாட்டிக்கு காந்தம் இல்லை. இதுதான் அவற்ற முடிவு. ஒரு வயர்ல கரண்ட் ஓடினால் அந்த வயரை சுத்தி ஒரு காந்தப்புலம் உண்டாகும், கரண்ட் ஓடாட்டிக்கு காந்தப்புலம் இருக்காது. ஆகவே மின்னோட்டத்துக்கு காந்த விளைவு இருக்குன்றது இந்த எசட் என்ற விஞ்ஞானியினுடைய முடிவு. கிளியரா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கடைசியா முடிவு அவர் அந்த செயற்பாட்டில இருந்து ஒரு முடிவு என்று சொல்லி, இந்த முடிவு தான் முக்கியமான முடிவு. இந்த முடிவுகள்லாம் அடிப்படையில் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் வடிவப்பார், ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியை சுற்றி உண்டாகும் காந்தப்புலத்தின் திசை ஓட்டம்பாயின் திசையில் தங்கியுள்ளது என்பது உங்களுக்கு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கார். அப்ப என்ன முடிவென்றால், இப்ப நீ ஒரு பேட்டரியை மாத்தி கொள்வி, அந்த அதே எக்ஸ்பெரிமெண்ட்ல நீ பேட்டரியை மாத்தி கொள்வி இருந்தால், ரைட், இதே எக்ஸ்பெரிமெண்ட்ல நீ பேட்டரியை ஒருவேளை மாத்தி கொள்வி, இப்ப இந்த டிரெக்ஷன்ல இப்படி புறம் மாற்றி கொள்வி இருக்கு. ரைட். புறம் மாற்றி கொள்ளுந்தா இப்ப இங்க இருந்து இல்லை கரண்ட் போகுது, மின்னோட்டத்தின் திசை இப்படி இருக்கவில்லை போகுது. அப்ப காந்தப்புலத்தின் திசையும் மாறும், எதிர் திசையில முதல் இருந்த திசையை விட அப்ப இந்த திசையில காந்தம் திரும்பும். ரைட். காந்த விசை கோடுகள் இந்த திசையில திரும்பும். முதல் பேட்டரியை மாற்றி கொள்விந்தால், இப்ப பேட்டரியை புறம் மாற்றி கொள்விந்தால், அந்த பேட்டரியை புறம் மாற்றி கொள்விந்தால் அது எதிர் திசையில இப்படி திரும்பும். ரைட். எதிர் திசையில திரும்பும். ரைட். அப்ப திசை காட்டில ஒரு திரும்பல் இருக்கும் கட்டாயம். மின்னோட்டத்தை அனுப்பினால் கட்டாயம் திரும்பல் இருக்கும். அந்த திரும்பலுடைய திசையை எப்படி கண்டுபிடிக்கின்றதுதான் அடுத்த விஷயம். ரைட். எந்த திசையில காந்தப்புலம் பாருங்க, கட்டாயம் பருமனோட திசையும் கதைக்க வேண்டிய ஒரு கணியம். காந்தப்புலம்ன்றது ஒரு பௌதிக கணியம் தான். அந்த காந்தப்புலம் பருமனோட திசையையும் கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரைட். ஓகே, இப்ப தெளிவா எடுத்து வச்சுக்கொள். ரைட். இப்ப என்ன நாங்கள் எடுத்த முடிவு என்ன, ஒரு கடத்தி கம்பி ஒரு மின்னோட்டத்தை காவுகிற இந்த கம்பியில ஒரு I என்ற மின்னோட்டம் போகுதென்றால், இந்த மின்னோட்டத்தை காவுகிற ஒரு கடத்தி கம்பியில மின்னோட்டம் ஓடினால் கட்டாயம் ஒரு காந்தப்புலம் இருக்கும். இந்த கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் இருக்கும். ரைட். என்றது விஞ்ஞானி எசட்டினுடைய
ஒரு முடிவு, ரைட்? ஓகே. இந்த காந்தப்புலத்தின் திசையை கண்டுபிடிக்க எந்த திசையில இருக்கும் காந்தப்புலம் அந்த பாருங்க வந்து பருமனோட திசையும் கணிக்கப்படக்கூடிய அதை நம்ம பி என்று குறிப்போம், ரைட்? கேபிட்டல் பி என்று குறிப்போம். இது காந்தத்தினுடைய வலிமையை பொறுத்து அதனுடைய புலம் வேறுபடும். இப்போ காந்தத்தினுடைய வலிமையை பொறுத்து இப்போ புதுசாக புது காந்தம் ஒன்று வேண்டாம், இல்லை பவரான ஒரு காந்தம் ஒன்று வேண்டாம் என்றால் அந்த காந்தம் வந்து வலிமை கூடின காந்தம், ரைட்? பெரிய காந்தம் எல்லாமே இருக்கும். அப்போ அது வலிமை கூடின காந்தம். வலிமை கூடின காந்தம் பாருங்கோ தன்னை சுற்றி மிகப்பெரிய வெளியே வச்சிருக்கு. அப்போ மிகப்பெரிய வலிமை உள்ள காந்தமாக இருக்கும். நிறைய காந்த விசை கோடுகள் போகும். ஒரு சின்ன குறுக்கோட்டு பரப்புக்குள்ளால நிறைய காந்த விசை கோடுகள் போனால் அது வந்து வலிமை கூடின காந்தம் என்று சொல்லுவோம், ரைட்? அப்போ அது வந்து தன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய வெளியே வச்சிருக்கிறபடியா அது காந்தப்புலம் பெருசா இருக்கும். ஆனா இங்க நாங்க பார்க்க போற விஷயம், ஒரு கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் போனால், ரைட்? ஒரு கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் அனுப்பப்பட்டால் அந்த கடத்தியை சுற்றின திசை, கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும்ன்றதுதான் கதை, ரைட்? காந்தப்புலம் உண்டாகும் கதை. இந்த காந்தப்புலம் பருமனோட திசையும் கதைக்க வேண்டிய ஒரு கணியம். காந்தப்புலம்ன்றது ஒரு காவி கணியம். எந்த திசையில காந்தம் இருக்கும், நோர்த் போல் சவுத் போல் எப்படி இருக்கும்ன்றத திசையை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு தேவையா இருக்கும். அந்த திசை கண்டுபிடிக்கிறது இங்க நிறைய விதிகளை நாங்கள் பயன்படுத்துவோம், ரைட்? இப்ப நேரிய கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாய்கின்றமையால் உண்டாகும் காந்தப்புலம் என்றதுதான் தலையங்கம். அவங்களுக்கு தெரியும். அந்த இதுல நாங்கள் ஒரு முடிவு ஒன்று கண்டுபிடிச்சோம். என்ன எசட் என்ற விஞ்ஞானியினுடைய பரிசோதனை நாங்கள் முடிவு ஒன்று எடுத்தாங்க. காந்தப்புலத்துக்கு மின்னோட்டத்துக்கு காந்த விளைவு இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு கண்டுபிடிச்சோம். அந்த முடிவுபடி இப்போ வந்து அந்த திசை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஓகே, வடிவா பார்ப்போம். மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி என்று முதலாவது விதி. இது கொஞ்சம் சிக்கலான விதி, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. புக்ல இருக்கின்றபடியா கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி என்றது, ரைட்? இந்த தக்கை திருகு விதி என்ன சொல்லுதென்றால், மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியை சுற்றி உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை காண்பதற்கு இந்த விதியை பயன்படுத்தும். அப்ப மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி எதுக்கு பயன்படுத்துறது என்று கேட்டால், மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியை சுற்றி உண்டாகும் காந்தப்புலத்தினுடைய திசை, ரைட்? ஒரு கடத்தி கம்பி வந்து கரண்ட அனுப்புதுன்னு சொன்னால் அந்த கரண்ட் அனுப்புற கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். அப்ப இது உண்மையா இது உண்டாகுமோன்னு கேட்டால் நீ செஞ்சு பார்க்கலாம், ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கலாம். இப்ப நீ ஒரு வயர் ஒன்று இருக்குது, ரைட்? ஒரு மின் வயர் ஒன்று, மின்னோட்டத்தை கடத்துற ஒரு வயர் ஒன்று இருக்குது. இந்த வயர்ல நீ கிட்ட கையை கொண்டு போனால் அது உன்னை பிடிச்சி இழுக்கு. நீ ஃபீல் பண்ணிருப்ப. நம்ம கரண்ட் அடிக்கன்னு யோசிச்சுப்பாரு, எழுதி கூட ஒரு கையில கச்சிப்பார், கையை கொண்டு வச்சுப்பார். ஒரு வயருக்கு கரண்ட் ஓடுற ஒரு வயருக்குள்ள கையை கொண்டு வச்சா என்ன நடக்கும்? அது உன்னை நோக்கி இழுக்கு. உன்னை பார்க்கறது பேய் இழுத்த மாதிரி இருக்கு, ஒரு கடவுள் இழுத்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சக்தியும் இல்லை, காந்தம், ரைட்? இந்த காந்தம் என்ற சக்தி தான் பாருங்க. மின்னோட்டத்தை கடத்துற மின் கம்பி, ஒரு கம்பியில கரண்ட் ஓடினால் கட்டாயம் கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாமன்றதானே எசட்டினுடைய முடிவு. அப்ப நீ கைக்கு கிட்ட நீ கையை கொண்டு போனால், அந்த கரண்ட் ஓடுற கம்பியில் நீ கிட்ட கையை கொண்டு போனால் அது இழுக்கு முன்ன, ரைட்? நீ ஃபீல் பண்ணியிருப்ப, கரண்ட் அடிக்க நீ ஃபீல் பண்ணியிருப்ப கட்டாயம். அது இழுக்கு. ஏன் இழுக்குது? இந்த எசட்டு கண்டுபிடிச்ச காந்த விளைவு. மின்னோட்டத்தை கடத்துற கம்பியில காந்த விளைவு, அதை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும்ன்றது எசட்டினுடைய கண்டுபிடிப்பு. அப்ப அதுல திசை எப்படி, எந்த திசையில அது இழுக்கும்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஒரு நல்ல விதி ஒன்று கொடுத்துருக்கிறான். ஓட்டம் பாயும் திசையில் ஒரு தக்கை திருகின், அது வலது புரியுள்ள ஒரு தக்கைன்னு சொல்லியிருக்கேன், விளக்கை புரியுள்ள திருகு, ரைட்? விளக்கை புரியுள்ள ஒரு திருகு ஒரு ஓட்டம் பாயிற திசையில தக்கை திருகினுடைய முனை செல்லும் போது, ரைட்? முனை செல்லும் போது தக்கை திருகின் தலை சுழலும் திசையில் காந்தப்புலத்தின் திசை இருக்கும், ரைட்? இப்ப நான் படத்துல உனக்கு படத்திலே கூட காட்டுற மாதிரி தெளிவா விளங்கும். இந்த மேக்ஸ்வெல்லின் தக்கை திரு விதி என்ன சொல்லுதென்றால், ரைட்? ஓகே, இந்த மேக்ஸ்வெல்லின் தக்கை திரு விதி என்ன சொல்லணும்னா, இங்க இந்த படத்தை பாரு, இதுல தான் தெளிவா விளங்கும் உனக்கு, ரைட்? ஓகே, இப்ப பார், இந்த படத்தை பார், ரைட்? இது வந்து திருகினுடைய தலை என்று சொல்றேன், திருகின் தலை, ரைட்? இப்ப இந்த முனை, இது வந்து திருகினுடைய முனை, வலது புரியுள்ளது, வலது புரியுள்ள வெளஞ்சொலி திசையில திரும்பக்கூடிய வலது புரியுள்ள ஒரு முனை, ரைட்? இதை முனை என்று சொல்றோம். இந்த முனை வந்து போற திசை இருக்குதான், இந்த முனை போற திசையை முனை உள்நோக்கி போவோம். என்ன உள்நோக்கி போவதென்றால் இந்த திசையை வந்து ஓட்டத்தின் திசை, மின்னோட்டத்தின் திசை என்று குறிச்சுக்கிறது, ரைட்? இந்த திசை, இந்த முனை அசைகிற திசையை வந்து ஓட்டத்தின் திசை என்று எடுத்தால், இந்த தலையை சுத்துற திசை இருக்குதானே, தலையை சுத்துற திசை வந்து காந்தப்புலத்தினுடைய திசை. திருகு சுழலும் திசையினால் காந்தப்புலத்தின் திசை காட்டப்படும் கிடையாது, ரைட்? அப்ப காந்தப்புலம் பாருங்க ஒரு சுழல் திசையில இருக்கு, ரைட்? ஒரு சுழல் திசையில
காந்தப்புலம் இருக்கும். ரைட், ஓகே. அப்ப மேக்ஸ்வெல் என்ன முடிவா சொல்ற? மேக்ஸ்வெல்லினுடைய தக்கை திருகு விதியில மேக்ஸ்வெல் என்ன முடிவா சொல்றார்? காந்தப்புலத்தின் திசையை ஒரு மின்னோட்டத்தை கடத்துற மின் கம்பியை சுத்தி காந்தப்புலம் உண்டாகுது. அந்த காந்தப்புலத்தினுடைய திசையை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு மேக்ஸ்வெல் கிளியரா சொல்றார். ஒரு வலது புரியுள்ள தக்கை திருகை பயன்படுத்தி நாங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்படி நான் உனக்கு விளங்கல, ஒருவேளை இந்த தக்கை திரு விதி விளங்கல, நீ இப்படி சிம்பிளா யோசி. ஒரு ஆணியை பூட்டுற ஸ்க்ரூ டிரைவர், ரைட்? ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஆணியில பூட்டியிருப்பேன். வலது புரியுள்ள ஆணியை ஒரு பூட்ட போற ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி, ரைட்? ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி பூட்ட நீ மேல வச்சு சுத்துவாதானே. இங்க ஸ்க்ரூ டிரைவர்ல ஒரு விஷயம் கொடுத்து சுத்துவாதானே, உடனே பயிற்சி ஒரு சுத்துவேன். ஸ்க்ரூ டிரைவரை சுத்தக்குள்ள இந்த ஆணி ஒரு திசையை நோக்கி போகும். ஆணியின் முன்பக்கம் ஒரு திசையை நோக்கி போகும். அது எந்த திசையில போகுதோ அது மின்னோட்டத்தின் திசை. அப்ப திருகின் முனை செல்லும் திசை மின்னோட்டத்தின் திசையாக இருந்தால், திருகின் தலை நீ ஸ்க்ரூ டிரைவர் எந்த திசையில சுத்துறியோ அந்த திசை தான் காந்தப்புலத்தின் திசையா இருக்கு. அப்ப திருகின் தலை சுத்துற திசை காந்தப்புலத்தின் திசையாயும், முன்னுக்கு அந்த ஆணி போறது, ஆணியினுடைய முனை, திருகினுடைய முனை போற திசை மின்னோட்டத்தின் திசையாகவும் இருக்கும். மின்னோட்ட திசையா இருந்தால் அது தலை சுத்துற திசை காந்தப்புலத்தின் திசையா இருக்கும்ன்றதுதான் மேக்ஸ்வெல்லினுடைய தக்க தெரிவிது. இங்க எதிர பார்க்கணும் விளங்கும். ரைட், கரண்ட் இப்படி நிலைக்குத்தா மேல் நோக்கி போனால் காந்தப்புலத்தின் திசை இப்படி இருக்கும். ரைட், கரண்ட் இப்படி நிலைக்குத்தா கீழ் நோக்கி வந்தால் காந்தப்புலத்தின் திசை இப்படி இருக்கும். இதுல படத்துல தெளிவாக காட்டப்பட்டு இருக்கு. ரைட், இதுவரை நேரம் நாங்க மின்காந்தவியல் தூண்டல் பாடத்துல உள்ள அடிப்படையான காந்தப்புலம், காந்த விசைக்கோடுகள் எப்படி செல்லும், காந்தத்தை மின்னை பயன்படுத்தி எப்படி காந்தமா மாத்துறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை பார்த்துனாங்க. காந்தப்புலத்தின் திசை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன்னா காந்தப்புலம் ஒரு பௌதிக கணியம், அது காவி கணியம். ரைட், பெருமனோட திசைன்னு சொல்ல வேண்டிய ஒரு காவி கணியம் காந்தப்புலம். காந்தப்புலத்துக்கு திசையெல்லாம் கருத வேணும். அப்போ திசை எப்படி காண்றதுன்னு சொல்லி நாங்கள் மேக்ஸ்வெல் தக்க திரு விதியை பயன்படுத்தி அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் இது தொடர்பான அடுத்த விஷயங்களை பார்ப்போம். இதுவரை இணைச்சிருந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.